2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும். மறுபடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவினாலும். யார? இயேசுவை. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவு வேணும். பைபிளில் அநேகர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம்லேருந்து கடைசி யோவான் வரைக்கும் எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கதாபாத்திரம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், அவள் செயல்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அறியறதுக்காக ஸ்தோத்திரம், யோசேப்புக்காக ஸ்தோத்திரம், தாவீதுக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆனால் யாரை அறிகிற அறிவில் இந்த நம்ம வளரணும்? இயேசு கிறிஸ்துவை. ஆமென். அப்போ இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தை வைத்து நீங்கள் எதை படிக்கிறீங்களோ, எதை தெரிஞ்சுங்களோ, யார் கதையை பார்க்குறீங்களோ, எனக்கு அது முக்கியம் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது. இங்கே பேதுரு அழகாக சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். சொல்லுங்க, வளருங்கள். அப்படிதான் வளரணும். இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கள். இந்த ஒரு வசனத்தை அப்படியே எடுத்து படிச்சு அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணும்போது அந்த வசனம் உங்களுக்குள்ள வளரும். இப்போ இயேசுக்குள்ள தான் நீங்க வளரணும், அவரை தான் நீங்க அறியணும், அவருக்குள்ள தான் நீங்க நிற்கணும், அவரை தான் நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும். அப்பப்பா நம்ம என்ன மாதிரி ஆளுன்னு அவருக்கு தெரியுது பாருங்க. அழகா இங்க யோவான் எழுதியிருக்கிற எல்லா அநியாயத்தையும், எப்பேற்பட்ட அநியாயக்காரனா இருந்தாலும் எல்லா அநியாயத்தையும் அவன் என்ன செய்யறாரா? நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசத்தில் தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன் பாவங்கள் மறக்கப்படுகிறது, நீ நீதிமானாக்கப்படுகிற. எல்லா அநியாயங்கள் பாருங்க, எல்லாம் இது எப்படி நடக்குது? கிருபையினால, அவருடைய இலவசமான தயவினால, அவருடைய மீட்பினால, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால நீ வாய்களை அறிக்கை செய்து, இயேசுவே நான் உன்னை விசுவாசிக்கிறேன். அங்க அப்போஸ்தலர் 16 பார்த்தோமே, நானும் என் வீட்டாரும் அவரையே நோக்கி பார்க்கிறோம், ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், குடும்பமா ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்க வாயினால் நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கை உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். அந்த அறிக்கை உங்களை வழிநடத்தும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதாவது யார் இடத்துல? பிதாவாகிய தேவனிடத்தில், அவரிடத்தில் அறிக்கை இடும் பொழுது நம் பாவங்களை எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, இல்லை நீங்கள் வீட்டில் தனியாக ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.